நம்மளோட வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் நைட்டே வீணாயிடுச்சு. சரி காலையில் போய் சத்யாவில் ஃப்ரிட்ஜ் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பினேன். பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜோட நிலமையை, எனக்கு ஒரே அழுகையாக வருது. சரி கடைக்கு கிளம்பலான்னு கடைக்கு கிளம்பி போனால் அங்கே போய் பார்த்தா அது அப்படியே கடல், இங்கே கடல் மாதிரி என்னென்ன வேணுமோ அனைத்து வச்சுருந்தாங்க. பார்த்ததுமே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவோ நம்ம வாங்க போகிறது கிடையாது, இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 4 சேரும் ஏசி வாங்கினா ஃப்ரீயாங்க. சரி அப்படியே ஏசியும் ஒன்று நம்ம வாங்கணும், ஆனால் எப்போ வாங்குவோன்னு தெரியாது. அதுவும் ஒரு ஆசை தானே. சரி வாங்க தான் முடியல, ஒரு வீடியோவாவது எடுக்கலான்ட்டு அந்த ஏசியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா அயன் பாக்ஸ், அடுப்பு, கரண்ட் அடுப்பு என்னென்னமோ இருந்துச்சு. சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் ஏசிக்கிட்டே வந்துட்டேங்க. எனக்கு ஏசி என்ன வான்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சரி நீ ஏசிங்களை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அடுப்புங்களை பார்த்தா அந்த பக்கம் சரிட்டு அப்படியே நான் ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு மேலே போயிட்டேங்க. மேலே போய் ஃப்ரிட்ஜு பார்த்தா ஃப்ரிட்ஜு கம்மியாகவே எதுவுமே இல்லைங்க. எல்லாமே 25, 30, 35 இவ்வளோ விலைய உள்ள ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு நான் பார்த்தேன். சரி அப்படின்னுட்டு அப்படியே எல்லா ஃப்ரிட்ஜு வாங்குகிறோமோ இல்லையோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பில் போடலான்ட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்து அப்படியே அந்த கடல் இங்கே அது கடல் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் அப்படியே பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. அந்த கடல் அப்படியே ஃபைனலாக அவங்க பில்லை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம மூஞ்சை காட்டி அந்த கடையை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஃப்ரிட்ஜு தாங்க கரெக்டாக நான் வாங்கினது கடைசியில்.